ஹாய் கேஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் ஒன்று வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன வெப் சீரியஸ்னால் உங்களுக்கு தெரியும், மஸ்ட் ஹேட் த பிளே பாய், மை ஃபேவரட் வெப் சீரியஸ். ஸோ அதை பற்றி இன்றைக்கி அவங்கள்ட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ வந்து நான் ஏற்கனவே நிறைய அழுதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து இந்த லவ்ங்கிற விஷயம் சுத்தமாக பிடிக்காது. ஐ ஹேட் லவ் பண்ணது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு நான். எனக்கு லைஃப்பில் படிக்கணும், நல்லா இருக்கணும், ஏன் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு இதுதான். எனக்கு லவ்ங்கிறதுக்குலாம் இடமே இல்லை. ஸோ எனக்கு வந்து லவ் பண்ணுறவங்க இப்படிலாம் பார்க்கணும் இல்லைங்களா. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெப் சீரியஸ். ஸோ நான் வந்து எப்படின்னா ஒரு எமோஷ்னலான பீப்புள், படக்குன்னு எமோஷ்னல் ஆகிடுவேன். இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டேன்னா அந்த அஃபெக்ட் வந்து எனக்கு ஒரு 1 வீக் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சரியாகும். இப்போ கூட எனக்கு இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது அது வந்துடும், அப்படியே கண்ணு கலங்கி ஊற்றும், அப்படி ஒரு இது. ஏன்னா இந்த வெப் சீரியஸ் சொல்லணும்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான வெப் சீரியஸுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இப்படி ஒரு வெப் சீரியஸ் என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படி இருந்துச்சுங்க. எனக்கு பர்சனலாக ஃபேவரட் ஆகிடுச்சுங்க, அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு வெப் சீரியஸ். ஸோ இந்த வெப் சீரியஸ் வந்து 3 புக்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ ஒரு புக் தான் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மஸ்ட் டேட் த பிளே பாய், அடுத்து மஸ்ட் ஹேட் த பிளே பாய், அடுத்து மஸ்ட் லவ் த பிளே பாய், அப்படி 3 இது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியஸ் வந்து இந்த புக்கில் வந்து சேடாக தான் எண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த இதில் 1 டே கேட்கும்போதே கண்ணெல்லாம் கலைங்க அப்படி தான் இருக்குது. ஸோ சேட் எண்டிங்காக தான் இருக்கும். எனக்கு இப்போ கூட நினச்சா கண்ணெல்லாம் கலங்கும். சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட கொஞ்சம் எமோஷ்னலான பீப்புள்னு. ஸோ சரியாயிரும் 1 வீக்கில் அந்த அஃபெக்ட்லாம் சரியாயிரும். ஸோ இதோட எண்டிங் வந்து சேடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்சம் ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்தால் வச்சும் மனசை தேர்த்துக்கலாம், பட் சேட் எண்டிங். ஸோ அதனால் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. சரி, ஓகே காய்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிடுவீங்க. என்னடா அழுது வீடியோ போகிறோம் அவ்வளோ இதான்னு நினைக்காதீங்க. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், பர்சனலாக அவ்வளோ பிடிச்சிருக்கு, சத்தியமாக சொல்கிறேன். ஒர்த்துங்க, ஒர்த்து. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படி என்னதான் இதில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு டைலாக்கும் வந்து நம்ம மனசு அப்படியே தோணும், என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைலாக். அவன் வந்து என்ன கதைன்னா, அவன் வந்து பிளே பாயாக இருப்பான், இவன் லவ் பண்ணி அப்படி அவனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கதை. ஸோ ஒரு லவ்வுக்காக ஒருத்தர் இவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சைன் மாதிரி ஒரு லவ்வர் வேணும் அப்படின்னு நினச்சிருவீங்க. நீங்கள் அவ்வளோ இதாக சேஞ்ச் பண்ணி அவன் பிளே பாய் எத்தனையோ பேர் ஏமாத்துமே அவனுக்காக அழுது அவன் அப்பாட்ட பேசி இவன் லவ்வே வேணான் இருந்தவ. ஸோ அப்படிலாம் இது பண்ணவங்க கடைசியில் புரிய போகிற எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ நல்லா இருக்குங்க. எவ்வளோ இதாக லவ் பண்ணவங்க ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ லவ் பண்ணுவாங்க, கடைசியில் எப்படி பிரியும் போது கொஞ்சம் ஃபீலிங் அதுதானே இருக்கும். ஆனால் ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத இதுங்க இது. நான் கூட சரி அந்த வீட்டுக்குள்ளே போனால் அப்படிங்கிருவாங்க, சரி சேர்ந்துருவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரிவ்யூவில் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கதையோட எண்டிங் வந்து அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ கதையோட எண்டிங் சேடாக தான் இருக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 புக் இருக்குது. ஸோ அந்த புக்கெல்லாம் வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்கேயாச்சும் அந்த புக்கு கிடச்சிச்சுன்னா எனக்கு நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் கூகுளே சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய இதில் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு அந்த புக்கு கிடச்சிச்சுன்னா எதில் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் அதை பார்க்குறேன். எனக்கு கண்டிப்பாக அதை வாசி ஆகணும். நான் ஒரு செஞ்சால் சொன்னேன், சினிமா உலகத்தில் வாழ்ந்துடுவேன், சினிமாவில் வர மாதிரி லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நான் வாட்ச் பண்ணியே ஆகணும். சரி காய்ச்சி, உங்களுக்கு எதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எதில் கிடைக்கும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போய் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு இது, அப்படி என்ன சொல்கிறது, அப்படி இருக்குதுங்க. அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி நிறைய ஷேர் பண்ண நினச்சி தான் நிறைய வீடியோ அதை பற்றியே போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும். ஜின் கூட தான் நான் ஃபோட்டோ எடிட் பண்ணியே போட்டிருப்பேன்.
அவன் கேரக்டர் அதில் வந்து எனக்கு அவ்வளோ இதாக பிடிச்சிருக்கு. தாரா செம்ம லவ் கேரக்டர், செம்மையாக லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் பொய் சொல்லி லவ் ஸ்டார்ட் ஆனாலும் உண்மையாக லவ் பண்ணாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஸோ நான் வந்து எப்படியாச்சும் அந்த புக்கை வாசிக்க நினைக்கிறேன். சேட் எண்டிங் வேறு. ஸோ இதையே அக்செப்ட் பண்ண முடியல. நான் எப்படியாச்சும் ஹாப்பியாக எண்டிங் இருக்கும்னு நினச்சேன், சேர்ந்துருவாங்க அப்படின்னு. பட் ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க சேட் எண்டிங்னு. பட் எனக்கு என்னன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே, நான் பார்த்துட்டு சரியாயிருவேன் 1 வீக்கில். அஃபெக்டில் சரியாயிடும் 1 வீக்கில். ஸோ இப்படி தான் ஏதாச்சும் ஒரு மூவி பார்த்தா. பட் இது வந்து பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். எனக்கு இனிமேல் இன்ஸ்டாக்குள்ளே போனால் ஸ்க்ரோல் பண்ணி இதுவே தான் வரும். இதுவே ஒரு எமோஷ்னல் ஆகிக்கிட்டே இருக்கும். நினைக்கலாம் என்னடா மூவிக்கு போய் எமோஷ்னல் ஆகி அழுகிறேன்னு சொல்லிட்டேன்ல. நான் ஒரு சினிமா உலகத்தில் வாழ்க்கிறேன். ஏதாச்சும் ஒரு அஃபெக்ட் ஆனால் அப்படியே தான் இருக்கும். ஸோ சரியாயிடும், பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், ஓகே, பாய்.